எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் லோகநாதன். நான் filmfx.com அப்படிங்கிற வெப்சைட்டில் பிளாக்ஸ், டியூட்டோரியல்ஸ், அதுக்கப்புறம் டெம்ப்ளேட்ஸ் இந்த மாதிரி நிறையா விஷயம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ வந்து இதுக்கு முந்தின வீடியோவோட கண்டினியூஷன் தான். நீங்கள் இதோட ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்க்கலனா இங்கே டாப் ரைட் கார்னரில் ஒரு யூடியூப் கார்டு வந்து க்ரியேட் ஆகும். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா இந்த வீடியோ கீழே இருக்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்னாப்ஷாட் ஐக்கான். இந்த ஸ்னாப்ஷாட் ஐக்கான் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ வந்து நான் ஒரு டெக்ஸ்ட் லேயர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். சைஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணி இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்துங்க. ஒரு சவுண்டு வந்து வரும், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்துரும். அடுத்து வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வந்து இதை நகர்த்தி வைக்கணுமோ, எந்த இடத்துல வேணுமோ அங்கே வச்சுட்டு மறுபடியும் வந்து நீங்கள் இங்கே இருக்க வியூ ஸ்னாப்ஷாட் இந்த ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா, முதல்ல நம்ம ஸ்னாப்ஷாட் எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அது வந்து காட்டும். இப்போ வந்து நம்ம மாற்றின லேயர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது காட்டும். ஸோ ரெண்டும் இங்கே இருக்கும்போது எப்படி இருக்குது, இங்கே இருக்கும்போது எப்படி இருக்குது, ரெண்டில் எது நல்லாயிருக்கோ அந்த மாதிரி நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த ஸ்னாப்ஷாட் ஐக்கான் வந்து யூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து ஸ்னாப்ஷாட் எடுக்கிறது, ரெண்டாவது இருக்கிறது வந்து இந்த எடுத்த ஸ்னாப்ஷாட் வந்து நம்ம பார்க்கறதுக்கு. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அழுத்தி பிடிச்சிங்கன்னா அப்படியே அந்த ஸ்னாப்ஷாட் வந்து காட்டும். விட்டிங்கன்னா அது வந்து போயிடும். மறுபடியும் நீங்கள் இன்னொரு ஸ்னாப்ஷாட் எடுக்கணுன்னா மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு ஸ்னாப்ஷாட் எடுத்துரும். நீங்கள் அதை நகர்த்தாமல், இந்த லேயர் எங்கேயும் நகர்த்தாமல் நீங்கள் வந்து மறுபடியும் ஷோ ஸ்னாப்ஷாட் கொடுத்தீங்கன்னா வந்து எதுவுமே தெரியாது. நீங்கள் இதை நகர்த்தினீங்கன்னா தான் வந்து அந்த ஸ்னாப்ஷாட் எடுக்கும்போது இருந்ததுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். இல்லைனா அதே ஃப்ரேம் தான் நமக்கு மறுபடியும் காட்டும். இது வந்து எங்கேயுமே ஸ்டோர் ஆகாது, நீங்கள் இது எங்கேயும் பார்க்க முடியாது. இது டெம்பரரியாக தான் ஸ்டோர் ஆகிருக்கும். மறுபடியும் அது வந்து டெலீட் ஆகிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அவ்வளோதான் வந்து இந்த ரெண்டு ஐக்கானும். அடுத்ததாக பார்த்தோம்னா RGB கலர் மேனேஜ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஐக்கான். இது வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு நார்மலாக இருக்கிறது வந்து RGB கலர்ஸ். நமக்கு இந்த காம்போசிஷனில் இருக்கிற ரெட், க்ரீன், ப்ளூ எல்லா கலருமே வந்து நமக்கு காட்டும். நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு ரெட் கலர் மட்டும் எங்கெங்கே இருக்குது அது மாதிரி அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து இதில் இருக்கிற ஒவ்வொரு கலரையும் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். க்ரீன், ப்ளூ இந்த மாதிரி எல்லாமே ஆல்ஃபா சேனலும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம், பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த கலர் மேனேஜ்மெண்ட் யூஸ் ஆகுது. நீங்கள் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் RGBக்கு மாற்றிட்டிங்கன்னா நார்மல் கலருக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும். அடுத்து பார்த்தா வந்து ரெசல்யூஷன். இப்போ நார்மலாக நமக்கு வந்து ஃபுல் ரெசல்யூஷன்லாம் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து ஆட்டோமேட்டிக் கொடுத்திங்கன்னா வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸே வந்து உங்களோட ரேமோட அவைலபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி அது வந்து எந்த ரெசல்யூஷன் செட் பண்ணால் ஸ்பீடாக இருக்கும் அப்படிங்கிறது தகுந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிக்கும். ஆட்டோமேட்டிக்கில் இருக்கும்போது இந்த ரெண்டு சைடு வந்து கர்வ்டு ப்ராக்கெட் வந்து இருக்கும். நீங்களாக மேனுவலாக செட் பண்ணும்போது வந்து அந்த ப்ராக்கெட் வந்து இருக்காது. ஸோ அதுதான் வந்து இந்த ரெசல்யூஷன். உங்களுக்கு வந்து ஸ்லோவாக இருந்துச்சுன்னா நீங்களே ஆட்டோமேட்டிக்காக கூட எவ்வளோ இது கீழே போப்போ ரெசல்யூஷன் வந்து குறையும். தேர்டு, குவார்ட்டர் இதெல்லாம் வந்து ரெசல்யூஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபுல் ரெசல்யூஷனில் வைக்கும்போது இது வந்து ஃபுல் குவாலிட்டியில் இருக்கும். நீங்கள் இங்கே எந்த ரெசல்யூஷனில் வச்சுருந்தீங்கனாலும் ரெண்டர் பண்ணும்போது வந்து ஃபுல் ரெசல்யூஷனில் தான் ரெண்டர் ஆகும். அது எதுவும் வந்து சேஞ்ச் ஆகாது. அடுத்து வந்து பார்த்தோம்னா ரீஜன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது வந்து எதுக்காகனா, இதுவும் வந்து ரெண்டரிங் வந்து ஃபாஸ்ட்டாக இதாக தான். நம்ம ஒர்க் பண்ணும்போது வந்து இப்போ இந்த ஃப்ரேம் ஃபுல்லாக வந்து நீங்கள் ஃபுல்லாக 3D மாடல்ஸு இந்த மாதிரி நிறையா வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ இந்த இடத்துல மட்டும்தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, இது மட்டும்தான் உங்களுக்கு வேணும், இங்கே இருக்கிறதெல்லாம் தேவையில்லாமல் ரெண்டர் ஆக வேண்டியதில்லை அப்படின்னா, நீங்கள் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இதை மட்டும் இதில் வந்து இப்படி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது மட்டும்தான் ரெண்டர் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் கிளிக் பண்ணி ப்ளே பண்ணிங்கன்னா இந்த இடம் மட்டும் சீக்கிரமாக ப்ரிவ்யூக்கு வந்து ரெண்டர் ஆகிரும். அதனால் நமக்கு வந்து ப்ரிவ்யூ வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மறுபடியும் இதில் வந்து சேஞ்சஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அதனால் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த ஏரியா மட்டும்தான் ரெண்டர் ஆகும் இப்போதைக்கு. அதே இப்போ நீங்கள் ரெண்டர் பண்ணிங்கனாலும் ஃபுல் ஸ்க்ரீன் ரெண்டர் ஆகும். இது வந்து ப்ரிவ்யூக்காக மட்டும்தான். இந்த இடத்துல இருக்க மட்டும் ப்ரிவ்யூக்கு வந்து இப்போ காட்டும். இதை நீங்கள் மறுபடியும் சேஞ்ச் பண்ணணுன்னா, நகர்த்தணுன்னா இந்த பாயிண்ட்ஸை வந்து கிளிக் பண்ணி தான் நீங்கள் நகர்த்திக்கணும். எட்ஜஸ் வந்து இப்போ வந்து உங்களுக்கு இந்த இடம் மட்டும்தான் ரெண்டர் ஆகணும்னா நீங்கள் இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளே கொடுக்கலாம். ப்ரிவ்யூக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ரெண்டர் ஆகி நமக்கு வந்து ப்ரிவ்யூ ஆகும். அதுக்கு தான் இந்த ரீஜன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரன்சி கிரிட். இது வந்து எதுக்குன்னா, நீங்கள் நார்மலாக ஒரு காம்போசிஷன் க்ரியேட் பண்ண உடனே வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பிளாக் கலரில் வந்து பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணிடும். இங்கே எந்த லேயர்ஸுமே இல்லைனாலும் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக பிளாக் பேக்ரவுண்ட் வந்து இருக்கும். அது எதனால நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணும்போதே இங்கே வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக்னு கொடுத்துட்றோம். அதனால் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக பிளாக் கலரில் வந்து பேக்ரவுண்ட் செட் பண்ணிடுது. அப்படி உங்களுக்கு பிளாக் கலர் பேக்ரவுண்ட் வேணால் டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும், டெக்ஸ்ட் வந்து வேணும்னா
எந்த டெக்ஸ்ட் வந்து இருக்கோ. இப்போ நான் கண்ட்ரோல் Z கொடுத்தேன், அதனால் அப்போ டெலிட் பண்ண லேயர்ஸ் மறுபடியும் வந்துருச்சு. இப்போ இங்கே இந்த டெக்ஸ்ட் லேயர் இந்த இது மட்டும் வந்து உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும், பின்னாடி எந்த பிளாக் பேக்ரவுண்டும் இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் இந்த ஐக்கான் கிளிக் பண்ணோடனே வந்து இது வந்து இந்த டெக்ஸ்ட்டு மட்டும்தான் இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ ரெண்டர் பண்ணும்போது இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ப்ரீமியர் ப்ரோவில் கூட எடுத்து ப்ரீமியர் ப்ரோக்குள்ளே வந்து இதை இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்கனாலும் வந்து இது அப்படியே இந்த இடம் பின்னாடி இருக்கிறது ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இந்த டெக்ஸ்ட் மட்டும் வந்து நீங்கள் எந்த லேயரில் யூஸ் பண்ணுறீங்களோ அங்கே வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த டிரான்ஸ்பரன்சி கிரிட். அடுத்தா பார்த்தோன்னா இந்த 3D வியூ. இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணணும்னா, இப்போ நம்ம 3D மாடல்ஸ் இருங்க, நான் வந்து இது 3Dயில் மாற்றிக்கிறேன். ஸோ இந்த ரெண்டையும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ டெக்ஸ்ட்டை வந்து நான் 3Dயில் மாற்றிக்கிறேன். நார்மலாக டெக்ஸ்ட்டை வந்து 3Dயில் மாற்றிட்டு இங்கே இருக்க இந்த ரொட்டேஷன் டூலை வச்சு நான் வந்து சும்மா ஒரு நார்மலாக ஒரு ரொட்டேஷன் வந்து கொடுத்து 3Dயில் காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் கேமராவில் இருக்குது. இதை கிளிக் பண்ணி இப்போ ஃப்ரண்ட் வியூ கொடுத்திங்கன்னா, நம்ம நார்மலாக இருக்கிறது ஃப்ரண்ட் வியூ தான், அதனால் வந்து ஃப்ரண்ட் வியூ எதுவும் ஆகலை. அடுத்து லெஃப்ட் வியூ பார்த்தோம்னா இது வந்து அந்த இதோட லெஃப்ட் வியூ. அடுத்து டாப் வியூ. இந்த மாதிரி வந்து நீங்கள் 3D மாடல்ஸ் வந்து ஒவ்வொரு எந்த வியூலேருந்து ஆல்ட்ரு பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும்னா அதுக்கு வந்து இந்த 3D வியூ வந்து இந்த வியூ போர்ட் வந்து யூஸ் ஆகுது. நீங்கள் 3Dலே அந்த பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா ஆக்டிவ் கேமரா கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் 3Dயில் வந்து இது பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இது 2Dக்கு மாற்றிட்டிங்கன்னா அது நார்மலாக 2D லேயராக மாறிக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வியூ. இந்த வியூவர் தான் இப்போ நமக்கு வந்து ஒரே ஒரு வியூ தான் இருக்குது, ஒரே ஒரு வியூவர் தான் இருக்குது. இப்போ நீங்கள் 2 வியூவர்ஸ் கொடுத்திங்கன்னா அது வந்து 2 வியூவர் க்ரியேட் பண்ணிடும். இப்போ இதுக்கு முந்தின ட்விட்டரில் பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன், வேறு சாஃப்ட்வேர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 4 வியூஸ் வந்து இருக்கும் அப்படின்னு. ஸோ இது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் வந்து ஒரு வியூ தான் டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணுன்னா 4 வியூஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்க 4 வியூஸ்ங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணிடும். அதிலே வந்து இதில் வந்து 3Dயாக இருந்துச்சுன்னா, இப்போ இந்த டெக்ஸ்ட் லேயர் நான் 3Dயாக மாற்றினேன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3D மாடல்ஸ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே காட்டும் ஆக்டிவ் கேமரா, டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ, ரைட் வியூன்னு. ஆனால் நம்ம 2D லேயர்ஸ் மட்டும்தான் இதில் இருக்குன்னா எல்லாமே வந்து 2D வியூ தான். அதனால் நீங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். 3D மாடல்ஸில் ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் இது வந்து நீங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வியூஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3D லேயர் க்ரியேட் பண்ணிட்டேன். இது வந்து ஃப்ரண்ட் வியூ, இது வந்து டாப் வியூ, இது ஆக்டிவ் கேமரா, இது வந்து ரைட் வியூ. இப்போ நீங்கள் இதை வந்து ரைட் வியூலேருந்து வேறு லெஃப்ட் வியூக்கு மாற்றணும்னா இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கார்னரில் வந்து ப்ளூ கலரில் மாறிடும். இப்போ நீங்கள் இதில் வந்து என்ன சைடு வேணுமோ பேக்குன்னு கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து பேக் வியூ செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் அந்த வியூஸ் வந்து யூஸ் ஆகுது. இப்போ நீங்கள் வேண்டாம்னா மறுபடியும் 1 வியூ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரே ஒரு வியூ மட்டும் மாறிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அடுத்து பார்த்தோம்னா டாகிள் பிக்சல் ஆஸ்பெக்ட் ரேஷியோ கரெக்ஷன். இந்த டூல் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ நார்மலாக நாம் வந்து ஸ்கொயர் பிக்சல்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம் இங்கே பிக்சல் ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து. அதே வந்து நீங்கள் வேறு அதாவது D1 DV பால் அப்படிங்கிற இந்த இல்லை வேறு ஏதாவது D1 DT NTC அப்படிங்கிற இந்த மாதிரி ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அது நீங்கள் இது கிளிக் பண்ணும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோக்கு தகுந்த மாதிரி. ஸோ அது நம்ம ஸ்கொயர் பிக்சல் யூஸ் பண்ணுறங்காட்டி நமக்கு வந்து அது எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஃபாஸ்ட் ப்ரிவ்யூ. இந்த ஃபாஸ்ட் ப்ரிவ்யூ வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, இதுவும் இங்கே இருக்க ரெசல்யூஷன் மாதிரி தான். ஆனால் இது வந்து எதுக்குன்னா 3D மாடல்ஸ் வந்து ஒர்க் பண்ணும்போது தான். ஸோ இங்கே வந்து கிளாசிக் 3D இல்லை ரே ட்ரேஸ்டு 3D அப்படிங்கிற மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து ஹை ரெசல்யூஷன் மாடலில் வந்து லைட்டிங், ரிஃப்ளெக்ஷன்ஸ், ஷேடோஸ் இதெல்லாம் வந்து ரெண்டருக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். அதனால் என்னென்னா நம்ம வந்து இங்கே ஃபாஸ்ட் டிராஃப்ட் மோடு இல்லை ஒயர் ஃப்ரேம் மோடு, இந்த டிராஃப்ட் மோடு இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணும்போது வந்து கொஞ்சம் லோ ரெசல்யூஷனுக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். அந்த டெக்ஸ்சர்ஸ் அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் டெம்பரரி ஆஃப் ஆயிரும். அப்போ வந்து நம்ம அந்த 3D மாடல்ஸ் கூட வந்து ஈஸியாக ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கடைசியில் இதெல்லாம் ஃபைனல் குவாலிட்டி இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஃபுல்லாக ஃபைனல் குவாலிட்டிக்கு வந்துடும். அதாவது ஃபுல் ரெசல்யூஷன் அந்த இதுக்கு வந்து மாறிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா டைம்லைன் ஐக்கான். இந்த டைம்லைன் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எதுவுமே ஆகாது. அது ஏன்னா நமக்கு வந்து இப்போ ஏற்கனவே டைம்லைன் வந்து ஓப்பனில் இருக்குது. அதனால் வந்து நம்ம டைம்லைன் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எதுவுமே ஆகாது. இது க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நமக்கு டைம்லைனே இல்லை. இந்த ஐக்கான் இப்போ வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து டைம்லைன் வந்து ஓப்பன் பண்ணும். அதுக்கு தான் வந்து அந்த டைம்லைன் ஐக்கான். அடுத்து வந்து பார்த்தா காம்போசிஷன் ஃப்ளோ சார்ட். இது வந்து நாம் இதுக்கு முன்னாடி 2 டுட்டோரியலில் பார்த்துருக்கோம். ரெண்டுமே எல்லாமே அதே தான், அதே ஃப்ளோ சார்ட் தான். நம்மளோட காம்போசிஷன் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும்போது அது வந்து நம்ம என்னென்ன லேயர்ஸ் வந்து என்ன வந்து இங்கே யூஸ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் இந்த காம்போசிஷன் ஃப்ளோ சார்ட் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு தான் இந்த காம்போசிஷன் ஃப்ளோ சார்ட். அதை நீங்கள் இங்கேயும் பார்க்கலாம். இங்கே காம்போசிஷன் ஃப்ளோ சார்ட் இருக்குது.
அப்படி இல்லைனா இங்கே இருக்க காம்போசிஷன் ஃப்ளோ சார்ட் எல்லாமே வந்து காம்போசிஷன் ஃப்ளோ. இது வந்து மினி ஃப்ளோ சார்ட், இங்கே இருக்கிறது வந்து நார்மல். ஸோ அதே தான் இங்கே இருக்கிறதும். அடுத்தது பார்த்தோம்னா எக்ஸ்போஷர். இந்த எக்ஸ்போஷர் வந்து கேமராவில் மாதிரியே தான். இங்கே வந்து நீங்கள் இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது வந்து இங்கே வந்து ஒயிட் வந்து அதிகமாகும். அதே இது ரெடியூஸ் பண்ணும்போது வந்தீங்கன்னா பார்த்தா பிளாக் வந்து அதிகமாக, அதாவது வந்து லைட் வந்து குறைஞ்சிரும். ஸோ அதை வந்து எக்ஸ்போஷர் கண்ட்ரோலர் வேலை. இது வந்து இங்கே ப்ரிவ்யூக்காக மட்டும்தான் வந்து இது வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ரெண்டர் பண்ணும்போது அது நார்மலாக எப்படி இருக்குமோ அதே தான் வரும். ஸோ இப்போ இந்த ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ரீசெட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் வந்து இந்த எக்ஸ்போஷர் கண்ட்ரோல்ஸோட யூஸ். இதுக்கு அடுத்த ட்யூட்டோரியல் வந்து எப்படி க்ரீன் ஸ்க்ரீன் கம்போஸ்டிங் பண்ணுறது, அதாவது ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் பேக்ரவுண்ட் இருக்கிற வீடியோ வந்து எப்படி அதோட பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்து நாங்கள் என்னென்ன மாதிரி ட்யூட்டோரியல்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.